வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் 85ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமிக்கு பால், பன்னீர், சந்தனம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேகம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். ஏப்ரல் 11ஆம் தேதி பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். அன்று இரவு பூக்குழி உற்சவம் நடைபெறும். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி உற்சவ விழா 18 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும். விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான வெண்ணெய் தாழி திருவிழா இன்று நடைபெற்றது. தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது பக்தர்கள் வெண்ணெய் அடித்து வழிபட்டனர். கோவில் உற்சவர் ராஜகோபால சுவாமிகள் நவநீத சேலையில் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். விழாவில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். விஸ்வகர்மா சித்தி விநாயகர் பாலமுருகன் கோவிலில் பங்குனி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தேன், நெய், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் சத நாமாவளி அர்ச்சனை செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை மட்டுவார் குழலி சமேத தாயுமானவ சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. உற்சவர் தாயுமான சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினார். தங்க கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வேத மந்திரம் முழங்க ரிஷப வாகனம் பொறிக்கப்பட்ட கொடி பட்டயம் தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு கற்பக விருட்சம், ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தெப்பத் திருவிழா ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறும்.
மணியங்குறிச்சி செல்லாண்டியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா மார்ச் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் செல்லாண்டியம்மன் தேரில் பிரவேசித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. பங்குனி உத்தர மற்றும் சித்திரை விஷு பூஜைகளுக்காக நேற்று சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. இன்று காலை தங்க கொடிமரத்தில் மேளதாளம் முழங்க கொடி பட்டயம் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆராட்டு விழா பம்பை நதியில் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்தர பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றம் இன்று காலை விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தினமும் சுவாமி மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஏப்ரல் 9ஆம் தேதி திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
वायुमूर्ते नमः वायवे नमः ओम हम कुबेराय नमः कुबेरमूर्ते नमः कुबेराय नमः ओम ईशानाथाय नमः ईशानमूर्ते नमः ईशानाय नमः ओम ब्रह्मादाय नमः ब्रह्ममूर्ते नमः ब्रह्मवे नमः ओम विष्णुवादाय नमः विष्णुमूर्ते नमः विष्णवे नमः समस्तोपचारां संपूज्ये தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான கற்பகரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பங்குனி உத்திர பாத திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோயில் வளாகத்தில் இருந்த கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ரிஷப கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 27ஆம் தேதி தேரோட்டமும் 28ஆம் தேதி காவிரியில் தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. கொடியேற்ற விழாவில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.